உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 75:10, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். திடீரென்று உங்க பெருமைகள் ஏற்றப்படுது, மரியாதைகள் ஏறுது. என்னங்க இங்கே துன்மார்க்கருக்கு கொம்பு இருக்குதுன்னு போட்டிருக்கு, நீதிமானுக்கும் கொம்பு இருக்குதுன்னு போட்டிருக்குது. கொம்புன்றது பெருமை. கொம்புனாலே நம்ம மாடை தான் டக்குன்னு மாடு தான் ஞாபகம் வருதுல்ல. எங்கள் வீடு பக்கத்தில் நிறைய மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்ருக்கோம். ஒரு டைம் நான் ஒரு மாடு பார்த்தேன், அதுக்கு கொம்பே இல்லை. நான் நினச்சேன் அந்த மாடுடைய கொம்பு வந்து வெட்டி போட்டார் போல் ஓனரு, இது முற்ற மாடு போல் நினச்சிக்கிட்டேன். அப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன், என் பிள்ளைங்க கிட்ட பார்த்து, என் பசங்களை பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாடோடைய கொம்பை வந்து ஓனர் வெட்டிட்டார் போல், இந்த மாட்டோடைய ஓனர் வெட்டி போட்டார் போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அதை கேட்டுட்டு இருந்த ஒரு டிரைவர் என்கிட்ட சொன்னார், இந்த வகை மாடுகளுக்கு கொம்பு இல்லை, கொம்பு இருக்காது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஓ, அப்படிலாம் மாடு வருமா? கொம்பு இல்லாத மாடுகள்லாம் இருக்குதானே, அப்போ தான் எனக்கு தெரியும். ஆனால் மனிதர்களுக்கு அவன் கெட்டவனோ நல்லவனோ, கெட்டவளோ நல்லவளோ, கண்டிப்பாக கொம்பு இருக்கும், பெருமைகள் இருக்கும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆனால் நீதிமான், தேவனை தேடுற ஒரு பிள்ளை, இயேசுவை தேடுற பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளைங்களுடைய பெருமைகள் ஏற்றிவிடப்படும், அப்படியே உயர்த்தப்படும். தேவனை உயர்த்தி விட்டுருவார். அவன் கெட்டவனாக இருந்தால் வெட்டி போட்டுருவார். பெருமைகள் மரியாதைகள் எல்லாம் தேவனே வெட்டி போட்டுருவார் அப்படின்னு இந்த வசனங்கள் சொல்லுது. நம்மளுக்கு வந்து நீதிமானுடைய அந்த மரியாதை ஏற்றி விடப்படுது, உங்கள் மரியாதைகள் ஏற்றி விடப்படுது. ஏன்னா நீங்கள் தேவனை தேடுற பிள்ளை. அப்படி தான் இந்த வசனம் சொல்லுது. சரிங்களாங்க? உங்களுடைய அத்தனை மரியாதைகளும் அத்தனை பெருமைகளும் ஏற்றிவிடப்படுது. உண்மையாக இது நடக்குமாங்க? இப்போ இருக்கிற நிலைமைக்கு அசிங்கங்களை தான் நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு வெட்கங்களை பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் நடக்குமா? பேசும்போது நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் நடக்குமா? ஒரே ஒரு நாள் போதும் தேவனுக்கு உங்கள் பெருமைகளையும் மரியாதையும் ஏற்றி விடுறதுக்கு. ஒரே ஒரு நாள் போதுங்க, அவ்வளோதான். அவர் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருவார். உங்கள் பெருமைகள், உங்கள் மரியாதைகள் எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருவார். ஒரே ஒரு நாள் கொடுங்க, ஒரு நாள் போதும். ஆனால் ஒன்று, நீங்கள் தேவனை தேடுற, இயேசுவை தேடுற பிள்ளையாக இருக்கணும். சரிங்களாங்க? இப்போ மரியாதை எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா எந்த இடத்துக்கு போகணும்? பப்ளிக் பிளேஸ்க்கு தான் போகணும். நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ் போய் பார்க்கலாமா? அந்த இடத்துல ஒரு கொண்டாட்டம் நடந்துகிட்ருக்குது. அங்கே பெண்கள் வந்து எல்லாரும் ஒருத்தனை வச்சு கொண்டாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அந்த இடத்துல தாவீது என்ற ஆடு மேய்க்கிற சிறுவனும் இளைஞனும் நிற்கிறான், சவுல் ராஜாவும் நிற்கிறார். இப்போ யாருக்கு மரியாதை அதிகமாக ஏறுது பாருங்களேன் அந்த இடத்துல. தேவன் யாருடைய மரியாதையை ஏற்றி விட்டார்? தாவீதுடைய மரியாதையை ஏற்றி விட்டார். அந்த பெண்கள் எப்படி பண்ணாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. தாவீதுக்கு ஏற்றி விட்டாங்க, மார்க் அதிகமாக போட்டுட்டாங்க. சவுலுக்கு 1000 சொல்லிட்டாங்க, இவனுக்கு 10000ட்டாங்க. எப்படி இருந்திருக்கோம்ல? ராஜாவுக்கு மனசே உடஞ்சி போயிருக்கோம். பப்ளிக்கில் என்னை வச்சு அசிங்கப்படுத்துறீங்களேடா அப்படி தான் நினச்சிருப்பார்ல. சவுல் ராஜா, அவரை மதிக்கணும்னு எதிர்பார்க்குற இடத்துல அவங்க நாட்டு பெண்களே ராஜாவை பற்றி கேவலமாக பாடிட்டாங்க. எப்படி இருந்திருக்கோம்ல? யாருடைய பெருமை ஏற்றிவிடப்பட்டது? அந்த ஆடு மேய்க்கிற இளைஞன் தாவீதுடைய பெருமைகள் மரியாதைகள் ஏற்றி விடப்பட்டது. தேவன் திடீர்னு ஏற்றி விட்டுருவாருங்க. ஒரே ஒரு நாள் போதும். நீங்கள் பட்ட அசிங்கங்கள், வெட்கங்கள், அவமானங்கள்லாம் ஒரே ஒரு நாளில் அப்படி காணாமல் போயிடும். ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளில் தாவீதுடைய மரியாதைகள் ஏற்றி விடப்பட்டது. யாரை விட அதிகமாச்சு? ஒரு ராஜாவை விட அதிகமாக ஆயிடுச்சு. தேவன் நினச்சா உங்களுடைய மரியாதைகள் பெருமைகள் எல்லாம் ஏற்றி விட முடியும். இன்னொரு பப்ளிக் பிளேஸ் போய் பார்க்கலாமாங்க? அது மாதிரி பப்ளிக் பிளேஸில் போனால் தான் தெரியும் யாருக்கு அதிகமாக மரியாதைகள் ஏறுது, கூடுது, அதிகமாகுதுன்னு. இல்லை, அது ஒரு விருந்து வீடுங்க. அதில் ராஜா இருக்கார், ராணி இருக்கிறாங்க.
அந்த டைம் யாருடைய மரியாதை ஏறுதுன்னா, ஒரு சாதாரண காவலாளி அவனை தூக்கி ஒரு மொர்தெகாய் என்ற காவலாளியை அவங்க வந்து பெரிய முதன்மை மந்திரியாக மாற்றுறாங்க. சரி, அந்த முதன்மை மந்திரியாக மாற்றுறாங்களே, அந்த இடத்துல என்ன பதவி காலியாக இருந்துச்சா? இல்லைங்க, முதன்மை மந்திரி பதவி காலியாகலை. அவனை எடுத்து ஆமான் என்ற அந்த மந்திரியை அவருடைய பதவியை பிடுங்கிட்டாங்க. அந்த பதவியை பிடுங்கி அவரை சாவடிக்கிறாங்க. யாருடைய மரியாதை அதிகமாகுது? ஒரு காவலாளிக்கு அதிகமாக மரியாதையை ஏற்றி விட்டார் பப்ளிக் பிளேஸில் வச்சு தேவன். உங்களுடைய பெருமைகளை ஒரே நாளில் ஏற்றி விட முடியும் தேவன் நினச்சா. ஆனால் ஒன்று, இயேசுவா அதிகமாக தேடணும். அவரையே தேடினா ஏற்றி விட்டுருவாருங்க. உங்கள் பெருமைகளை என்ன பண்ணுவார்? உயர்த்தி விடுவார். உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். ஆனால் கெட்டவர்கள் இருக்காங்களே, துன்மார்க்கர்கள், அவங்களுடைய கொம்பு வெட்டப்படும். அது எந்த டைம் எப்போ வேணால் வெட்டிடுவார். அது பப்ளிக்கில் வச்சு தாங்க செய்வார். வெட்டும் போது ஏதோ வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு 4 சுவருக்குள்ளே வச்சு வெட்ட மாட்டாருங்க. எங்கே வச்சு வெட்டினார் பாருங்க சவுல் ராஜாவுடைய கொம்பை? பப்ளிக் பிளேஸு, அந்த நாடே கொண்டாடுற இடத்துல சவுல் ராஜாவுடைய பெருமைகள் வெட்டப்பட்டது. அதே மாதிரி முதன்மை மந்திரியோடைய அவருடைய பெருமைகள் வெட்டப்பட்டது. சாதாரண ஆளுக்கு மரியாதை ஏற்றி விட்டாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா நான் ஒரு சாதாரண ஆளுங்க? எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கைங்களில் அசிங்கங்கள், தோல்விகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன். நான் ஒரே ஒரு நாள் போதுங்க உங்களை ஏற்றி விடுறதுக்கு. அப்படியே ஏறும், நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. திடீரென்று உங்கள் பிள்ளைங்களுடைய மரியாதைகள், பெருமைகளெல்லாம் ஏற்றி விடுறீங்க. ஒரே ஒரு நாள் போதும் உங்கள் பிள்ளைங்களை பெருமைப்படுத்த. உங்கள் பிள்ளைங்களுடைய அசிங்கத்தை துடைக்கிறதுக்கு ஒரு நாள் போதும்ப்பா உங்களுக்கு. பா நன்றியப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பா பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா பா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துலலாம் எங்களால் வாழ முடியாதுப்பா. நாங்கள் பரலோகத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். பா அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து உங்களை பார்க்க மத்திய வானத்தில் சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதர்களால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. பா ப்ளீஸ்ப்பா, எங்களுக்கு தயவுசெய்து எங்களை நீங்கள் பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி உமக்கு நன்றி. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியில் ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழு ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.